வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 50 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ டிசீசஸ்லேருந்து விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நேம் த டிசீஸ் காஸ்ட் டியூ டு தி டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் சி. விட்டமின் சியோட குறைபாட்டினால் உண்டாக்கும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நோயினா ஸ்கர்வி. ஸ்கர்வியை தான் நம்ம விட்டமின் சியோட டெஃபிஷியன்சியால வர நோய்னு சொல்லுவோம். நைட் பிளைண்ட்னஸ் எதனால? விட்டமின் ஏ. பெரிபெரி விட்டமின் B1. அதே பெலாக்ரா விட்டமின் B3. ஸோ ஸ்கர்வி தான் விட்டமின் சி டெஃபிஷியன்சியால வர டிசீஸ். அடுத்து, த அசிடிட்டி ஆஃப் த ரெயின் வாட்டர்ஸ் மெஷர்ட் பை த ஸ்கேல். அசிடிட்டி அதாவது மழை நீரின் அமிலத்தன்மையை அளக்கப்படும் அளவை என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் pH. pHன்றது நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ அயான் கான்சன்ட்ரேஷன். H+ அயான் கான்சன்ட்ரேஷன் எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அசிடிட்டி கால்குலேட் பண்ணணும்னா H+ அயான் கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ pH வச்சு தான் ரெயின் வாட்டரோட அசிடிட்டி லெவலை மெஷர் பண்ணுவோம். அடுத்து, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங்ல குளோரோபிளாஸ்ட், ஜீனு, ப்ரோகாரியோட், குரோமோசோம். குளோரோபிளாஸ்ட்ன்றது ஒரு செல்லோட உறுப்பு அதுதான் நம்ம குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கணிகம், அதாவது குளோரோபிளாஸ்ட்ல தான் குளோரோஃபில் இருக்கும். அப்போ குளோரோஃபில் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை. இதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஸோ A and B கிடையாது. ஸோ C and Dல எதுன்னு பார்க்கலாம். ஜீன்ன்றது ஹெரிடிட்டரி யூனிட், அதாவது பாரம்பரிய அலகு. இதை வச்சுதான் ஜெனட்டிக்ஸ், ஜீனை வச்சுதான் சொல்லுவோம். ஸோ அதை வந்து பாரம்பரியமா அது ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆயிட்டு வருது. அதை தானே ஜீன்னு சொல்றோம். அடுத்து ப்ரோகாரியோட். ப்ரோகாரியோட்டுங்கிறது எந்த செல்ல நியூக்ளியர் மெம்பரேன் இல்லையோ அதை நம்ம ப்ரோகாரியோட்னு சொல்லுவோம். ஸோ அது பாக்டீரியால இல்லை. ஸோ குரோமோசோம் அந்த டேர்ம் காயின் பண்ணவர் வால்டேயர். ஸோ அந்த ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் டி. அடுத்து, complete the given equation of oxidation of glucose. glucose oxidation fill பண்ண சொல்லியிருக்காங்க. So C6H12O6 plus 6O2 gives 6CO2 plus 6H2O plus kilocalories energy. இதுதான் கரெக்டான ஈக்குவேஷன். அடுத்து, புரோட்டோபிளாசம்ல எது இருக்காது? which of the following is not seen in the protoplasm? இதெல்லாம் செல் சாப்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ புரோட்டோபிளாசம்ல எதெல்லாம் வரும் அப்படின்னா, நியூக்ளியஸ் வரும், கோல்கி பாடிஸ் வரும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வரும். எது வராது அப்படின்னா செல் வால், அதாவது செல் சுவர் புரோட்டோபிளாசத்துல உள்ளடங்காத ஒண்ணு. ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்து, BMI பாடி மாஸ் இண்டெக்ஸை எதை வச்சு எந்த லெவல் இருக்கு நார்மல் அடல்ட்டுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் அடல்ட்டுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 19ல இருந்து 25. இந்த BMI எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்கோட ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஹைட் இன் மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் இன் கிலோகிராம்ஸ் வச்சு மெஷர் பண்ற இண்டெக்ஸை தான் நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது BMIன்னு சொல்லுவோம். இது 19ல இருந்து 25 இருந்துச்சுன்னா நார்மல், 19 கீழே இருந்துச்சுன்னா அண்டர் வெயிட்னு சொல்லுவோம், 25க்கு மேல இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் இல்லைன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், அதாவது ஒபீஸா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அடுத்து, which is the most essential component of thyroid hormone? அதாவது தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகணும்னா தைராய்டு கிளாண்டுக்கு என்ன இருந்தா செக்ரீட் ஆகும் அப்படின்னா, அயோடின் இருந்தாதான் செக்ரீட் ஆகும். அப்ப அயோடின் டெஃபிஷியண்டா இருந்துச்சு, கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா காய்டர் வரும். ஸோ தைராய்டு கிளாண்டு தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் பண்ணணும்னா என்ன எசென்ஷியல் காம்போனன்ட் அப்படின்னா அயோடின். அடுத்து, டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ மொமெண்டமோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அப்போ மொமெண்டம்னா என்ன? மொமெண்டம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். உந்தத்தை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? P is equal to m into mass into velocity, mvன்னு சொல்லுவோம். ஸோ மாஸை எந்த டேர்ம்ல மெஷர், டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் M. அதே வெலாசிட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம்? வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? L. அதே டைமோட டைமென்ஷன் பை T. ஸோ இதை நம்ம mLT/-1ன்னு சொல்லலாம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம் mLT/-1. அடுத்து, which of the following match the following கேட்டிருக்காங்க. ஸோ ராபர்ட் ஹூக் எதுல வருவாரு அப்படின்னா செல்லோட டிஸ்கவரியில.
ஸோ யார் செல்லை கண்டுபிடிச்சிருப்பாங்க? ராபர்ட் ஹூக். அதே ராபர்ட் ப்ரவுன் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. அணுவில் உள்ள அணுக்கருவை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரவுன். அதே லீவன் ஹாக் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, லீவன் ஹாக் ஆர்பிசியையும் ஈஸ்ட் செல்லையும் சொல்லியிருப்பாரு. ஸோ லீவன் ஹாக் வந்து ஆர்பிசி அண்ட் ஈஸ்ட் செல். அதே ஸ்க்ளீடன் அண்ட் ஸ்வான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க, அதாவது செல் தியரி. அப்போ 3, 4, 1, 2ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் பி. அடுத்து, the element which is a constituent of chlorophyll and gives green color to the leaf of plant. அதாவது தாவரத்துல உள்ள இலைகள் பச்சை நிறமாக இருப்பதற்கு காரணமான தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன உலோகம் இருக்கும் அப்படின்னா மெக்னீசியம் இருக்கும். மெக்னீசியம் தான் குளோரோஃபில்ல இருக்கும். அதே நம்ம ஹீமோகுளோபின்ல எந்த எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அயன். ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கும். அதே மெக்னீசியம் எதுல இருக்கும்? குளோரோஃபில்ல இருக்கும். அடுத்து, when you go for a ride in a merry-go-round in an amusement parks, you will experience an outward pull as merry-go-round rotates around the vertical axis. The reason for this is, அதாவது பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் போது குடைராட்டினம் ஒரு செங்குத்து அச்சை பற்றி சுழலும் போது நாம் ஒரு வெளிநோக்கிய திசையில் ஏற்படும் இழுவிசையை உணர்கிறோம். அதற்கான காரணம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது காரணம் அப்படின்னா மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் காரணம். உள்நோக்கி விசை இருந்துச்சு அப்படின்னா, டுவர்ட்ஸ் இன்சைடு இருந்துச்சுன்னா அதை வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெளிநோக்கிய விசை அப்படின்றது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அடுத்து, the reason behind the spectacular brilliance of diamonds and twinkling of stars. அதாவது டைமண்ட்ஸ், அதாவது வைரம் வந்து ஜொலிப்பதற்கும் விண்மீன்கள் மின்னுவதற்கும் யார் காரணம்? டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு, இதுதான் காரணம். டைமண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது மின்ற மாதிரி தெரியுது, அதே மாதிரி ஸ்டார்ஸும் மின்ற மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து, கேன்சர் ஆஃப் த எபிதீலியல் செல்ஸ். எபிதீலியல் செல்ஸ்ல உண்டாகும் புற்றுநோய் யார் காரணம்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம கார்சினோமான்னு சொல்லுவோம். கார்சினோமா. ஸோ எந்த பொருள் வந்து கேன்சரை காஸ் பண்ணுதோ, கேன்சர் உருவாகிறதுக்கு காரணமா இருக்க பொருளை வந்து நம்ம கார்சினோஜன்னு சொல்லுவோம். கார்சினோஜன். ஸ்டடி ஆஃப் கேன்சர், கேன்சர் பற்றிய படிப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்காலஜின்னு சொல்லுவோம். ஆன்காலஜி. அடுத்து, ஃபங்க்ஷனல் குரூப்போட காம்பவுண்டை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்கஹாலில் நம்ம எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் அப்படின்னா OH. அதே ஆல்டிஹைட்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்? CHO. அதே கீட்டோன்ல CO, கார்பாக்சிலிக் ஆசிட் COOH. அது ஆப்ஷன் 2, 3, 4, 1. அடுத்த கொஸ்டின், which of the following equation for force is incorrect ன்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸுக்கு என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்கு? F is equal to ma, இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இல்லைன்னா F is equal to, இந்த ஏக்கு பதிலாக நம்ம ஏவோட ஈக்குவேஷன் என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ v minus u by t. அப்போ m into v minus u by t. இதுவும் ஒரு ஈக்குவேஷன். அப்போ எதெல்லாம் இருக்காது? ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா டெல்டா பின்றது என்னது? v மைனஸ், அதாவது mv மைனஸ் mu தான் நம்ம டெல்டா பின்னு சொல்லுவோம். ஸோ டெல்டா mv மைனஸ் mu, ஆனால் டிவைடட் பை டீன்னு இருக்கு, அங்கே இன்டூ டீன்னு இருக்கு. எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இதுவும் கரெக்டாக இருக்கும். அப்போ எது இருக்காது? f is equal to டெல்டா பி இன்டூ டீன்ற ஆப்ஷன் தான் இன்கரெக்டான ஆப்ஷன். அதே மாதிரி ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேர் இதுல எது இன்கரெக்ட்? வாஷிங் சோடாக்கு Na2CO3, சோடியம் கார்பனேட். அதே பேக்கிங் சோடாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோடியம் பைகார்பனேட், அதாவது NaHCO3. ப்ளீச்சிங் பவுடரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா CaOCl2ன்னு சொல்லுவோம். CaO கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லுவோம். அதே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கரெக்ட். அப்போ எது இன்கரெக்ட்? ப்ளீச்சிங் பவுடர். இதுல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொடுத்துருக்காங்க. இதே ஜிப்சம் என்ன அப்படின்னா calcium sulfate into 2.2H2O. இதே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து 1/2H2O. ஸோ அடுத்த கொஸ்டின், which group of plant species are lower in number in the plant kingdom? plant kingdomல எந்த ஒரு சிற்றின எண்ணிக்கையில குறைவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ தாவர உலகில் எது கம்மியா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எது அதிகமா இருக்கும் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம்ஸ் அதிகமா, ஆஞ்சியோஸ்போம்கள் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தாலோஃபைட்டா,
அடுத்து பிரையோஃபைட்டா, அதுக்கப்புறம் கம்மியா இருக்கிறது டெரிடோஃபைட்டா, அதை விட கம்மியா இருக்குது யாரு அப்படின்னா ஜிம்னோஸ்போர்ம்ஸ். ஸோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை கூட கரெக்டாக எழுத சொல்லி கேட்கலாம். ஸோ ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் தாலோஃபைட்டா, அதுக்கப்புறம் பிரையோஃபைட்டா, அதுக்கப்புறம் டெரிடோஃபைட்டா, அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போர்ம்ஸ். அப்போ எது கம்மியாக இருக்கு? ஜிம்னோஸ்போர்ம்ஸ். அடுத்து கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெரிலிட்டி இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே. அதே நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. அதாவது மலட்டுத்தன்மை விட்டமின் கேவோட குறைபாடுனால வருதுன்னு சொல்றாங்க ஆப்ஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஏல. அதே ஸ்டேட்மெண்ட் பில என்ன சொல்றாங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் வந்து விட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால வருதுன்னு சொல்றாங்க. ஸ்டெரிலிட்டி ஆக்சுவலா எந்த டெஃபிஷியன்சி ஆல வரும் அப்படின்னா விட்டமின் இ டெஃபிஷியன்சியால வரும். அதே நைட் பிளைண்ட்னஸ் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியால வரும். ஸோ அப்ப ரெண்டு ஈக்குவேஷனுமே ஃபால்ஸ். போத் ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ். அடுத்து which medicine is known as queen of drugs? queen of drugs நம்ம எந்த மருந்தை சொல்லுவோம் அப்படின்னா பெனிசிலினா சொல்லுவோம். பெனிசிலினை யார் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ இது ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரக். ஆன்டிபயோட்டிக்ன்றது என்ன அப்படின்னா இது ஒரு நம்ம உடம்புல இருக்க ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா கொன்னோ இல்ல அதை வளர விடாம தடுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ற ட்ரக் தான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் ஆஃப் அ லென்ஸ் கொடுத்துருக்காங்க -0.5 டயோப்டர். ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா இன்வர்ஸ் ரிலேஷன். அதாவது ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/, பவர் இல்லைன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 1/, ஃபோக்கல் லென்த். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ்னு இருந்தாலே நெகட்டிவ் பவர்ல நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸை இண்டிகேட் பண்ணும். கான்கேவ் லென்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் தவறு. அப்ப ஏ அல்லது பியா தான் இருக்கும். 1/0.5 போட்டோம் அப்படின்னா 1/1/2 which is 2 meters. ஸோ 2 மீட்டர்ஸ்ன்றதான் கரெக்ட். 2 மீட்டர் அண்ட் கான்கேவ். அடுத்து ரிலேட்டட் வித் ஹீட் இன் ஒன் ஆக்ஷன். அதாவது எது ஆட் ஒன் அவுட்னு கேட்குறாங்க, எது தப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹீட்டோட அசோசியேட் ஆன விஷயங்கள் என்னென்ன கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இது மூணுமே ஹீட்டோட தொடர்புடைய விஷயங்கள். அப்சார்ப்ஷனுங்கிறது ஹீட்டோட தொடர்பு இல்லாதது. ஸோ அதுதான் ஆட் ஒன் அவுட். அடுத்து வாட் இஸ் த ஜீனோம் ஆஃப் எய்ட்ஸ் வைரஸ் மேட் ஆஃப்? ஜீனோம் அதாவது எய்ட்ஸ் வைரஸ் எதால ஆயிருக்கும்? எய்ட்ஸ்ன்றது ஒரு வைரல் டிசீஸ். ஸோ அது வந்து ஆர்என்ஏ வைரஸால ஆயிருக்கும். என்ன வைரஸ் எய்ட்ஸை காஸ் பண்ணும் அப்படின்னா ஹெச்ஐவி, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஸோ ஹெச்ஐவியால வரதான் எய்ட்ஸ். அடுத்து பாயிண்ட் ஆஃப் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த ஃபாலோயிங். எது ராங்னு கேட்டிருக்காங்க. ஸோ organism which are able to synthesize their own food is called autotrophs. அதாவது autotrophsன்றது யாரு? அந்த ஆர்கானிசம் அதோட உணவை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடிஞ்சது. எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அப்படின்னா அது ஆட்டோட்ரோப். அப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ஆர்கானிசம் which are unable to synthesize their own food are called heterotrophs. அதாவது தன்னோட உணவை தானே ப்ரிப்பேர் பண்ண முடியல, மிச்சவங்கள சார்ந்து இருக்கும் அப்படின்னா அது ஹெட்டரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் இல்லை ஹியூமன்ஸ் எல்லாருமே ஹெட்டரோட்ரோப்ஸ் தான். ஸோ இதுவும் கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்கானிசம் which are unable to synthesize their own food autotrophs சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு. ஸோ ஏபிள் டு ப்ரிப்பேர் their own food வந்து ஹெட்டரோட்ரோப்ஸ் சொல்லியிருக்காங்க. இது தவறு. அப்போ ஆப்ஷன் டி 3 and 4 தான் கரெக்ட். அடுத்து which gas is released the refrigerator? எந்த கேஸ் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா குளோரோ ஃப்ளூரோகார்பன், அதாவது CFC, குளோரோ ஃப்ளூரோகார்பன். ஓகே. அடுத்து நேம் த விட்டமின் அண்ட் மினரல் நெசசரி ஃபார் பிளட் கிளாட்டிங். அதாவது ரத்தம் உறையிறதுக்கு எந்த விட்டமின் இல்லைன்னா எந்த மினரல் காரணமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த விட்டமின் காரணமா இருக்கும் அப்படின்னா விட்டமின் கே. இது கம்மியா இருந்துச்சுன்னா ரத்தம் உறைவு கம்மியாயிடும். ரத்தம் உறையாம ரத்தம் வெளியே வந்துட்டே இருக்கும். ஸோ பிளட் கிளாட்டிங்க்கு முக்கியமான விட்டமின் யாரு அப்படின்னா விட்டமின் கே. அந்த மினரல் எந்த மினரல் காரணம் அப்படின்னா கால்சியம். ஸோ அடுத்து நேம் தி கேஸ் விச் இஸ் எவால்வ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ வெளியப்படும் வாயு என்னதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆக்சிஜன். உள்ள எடுத்துக்கப்படும் வாயு வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ருமேட்டிக் மூட்டு வலி, பெலாக்ரா,
காலரா, சிக்கிள் செல் அனிமியா. ஸோ இதுல சிக்கிள் செல் அனிமியாங்கிறது ஹெரிடிட்டரி டிசீஸ். ஓகே, அடுத்து காலராங்கிறது பரவும் தொற்று, காலரா பரவும் தொற்று. அடுத்து பெலாகிராங்கிறது விட்டமின் டிஃபிஷியன்சி டிசீஸ். அதே ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஆட்டோ இம்யூன், அதாவது சுய நோய் தடுப்பு குறைபாடு நோய். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2, 4, 1 and 3. அடுத்து which of the following statements about acid is true? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் லிட்மஸாக மாற்றும். ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். அதே pH வேல்யூ greater than 7. ஸோ ஒரு ஆசிடுக்கு pH வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா less than 7 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நம்ம இது என்னன்னு சொல்லலாம், அசிடிக்னு சொல்லலாம். கிரேட்டர் தேன் 7னா அதை நம்ம பேசிக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி ஆசிட் பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும், சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சால்ட்டும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி 1 and 3 தான் கரெக்ட். அடுத்து பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ், அந்த பேர்லயே இருக்கும். ஸோ பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் which cause dash disease in cattle and human. அதாவது பேசில்லஸ் ஆந்த்ராசிஸால உருவாக்கப்படும் நோய், அதாவது கேட்டலுக்கும் ஹியூமனுக்கும் உள்ளப்படும் நோய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன நோய் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ். காலராக்கு விப்ரியோ காலரே. அதே பிளேகு எர்சீனியா பெஸ்டிஸ். டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபே. So bacillus anthracis causes anthrax. அடுத்து which hormone causes emotional disturbances? எந்த ஹார்மோன் எமோஷனலா டிஸ்டர்பன்சஸை காஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஹார்மோன் அப்படின்னா அட்ரினலின். ஸோ இது எந்த கிளாண்டால செக்ரீட் ஆகும் அப்படின்னா அட்ரீனல் கிளாண்ட், அட்ரீனல் சுரப்பி. ஸோ அட்ரீனல் கிளாண்ட் எங்க இருக்கும் அப்படின்னா கிட்னிக்கு மேல. ஸோ இதை நம்ம இதோட இன்னொரு பேர் என்னன்னா ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன். ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ஹார்மோன்னு சொல்லுவோம். அதாவது அட்ரினலினை ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்க்கும் போது முதல்ல அதை எதிர்த்து போராடுவோம், இல்லைன்னா அங்கேருந்து விலக பார்ப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் சுரக்கிற ஹார்மோனு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்ரினலின்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இது பேர் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஹார்மோன். அடுத்து in DNA, nitrogenous base together with a deoxyribose sugar and a phosphate group forms a என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நியூக்ளியோடைடுக்கும் நியூக்ளியோசைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நியூக்ளியோடைடுன்றது 3 உள்ளடக்கியது, பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். ஸோ டிஎன்ஏ இஸ் அ பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியோடைடுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பேஸு, சுகரு, பாஸ்பேட் 3 உள்ளடக்கியது தான் நியூக்ளியோடைடு. அதுதான் வந்து டிஎன்ஏல இருக்கு, ஆர்என்ஏவிலையும் அதான் இருக்கு. அதனால டிஎன்ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். அடுத்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இஸ் அ டேஷ் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் எதை காஸ் பண்ணும், அதோட பேர்லயே இருக்கு. ஸோ டியூபர்குலோசிஸ்ன்ற டிசீஸை காஸ் பண்ணும். இது ஒரு பாக்டீரியா, ஸோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்றது பாக்டீரியல் டிசீஸ். டியூபர்குலோசிஸ்ன்றது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ பாக்டீரியாவால காஸ் பண்ணப்படுது. ஸோ அந்த பாக்டீரியா பேரு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்து the growth of pollen tubes down to the style is due to என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மகரந்த குழாய் வளர்ச்சி அடைந்து சூழ் தண்டினை நோக்கி வருவதற்கு எது காரணம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதுதான் ஆந்தர். இங்க இருந்து தான் மகரந்தம் வரும், அதாவது போலன் கிரெயின்ஸ் இங்க இருந்து தான் வரும். ஸோ இங்க இருந்து ஸ்டிக்மால ஒட்டும். ஸோ இங்க இருந்து இது போகிற இந்த மூமெண்ட்டை என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இது என்ன மூமெண்ட் அப்படின்னா கீமோட்ரோபிசம். இதே டிராபிக் மூமெண்ட்ஸ்ல நிறைய மூமெண்ட்ஸ் பார்ப்போம். போட்டோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், கீமோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம். ஸோ இது ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி பிளான்ட் மூவ் பண்றதை தான் இந்த மூமெண்ட்னு சொல்றோம். ஸோ போட்டோட்ரோபிசம்ங்கிறது பேர்லயே இருக்கு, லைட்டை சார்ந்து ஸ்டெம்மு
மண்ணுக்கு மேல வளருதுங்க இல்லையா, லைட்டை நோக்கி தானே வளருது. ஸோ சன்லைட்டை நோக்கி வளர்ற இந்த மூமெண்ட்டுக்கு பேரு போட்டோட்ரோபிசம். அதே ரூட்ஸ் மண்ணுக்கு கீழே நோக்கி வளர்றத நம்ம ஜியோட்ரோபிசம்னு சொல்லுவோம். ஹைட்ரோட்ரோபிசம்னா நீரை நோக்கி வளரக்கூடிய செடிகள், அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்ஸை நம்ம ஹைட்ரோட்ரோபிசம்னு சொல்லுவோம். இதே கீமோட்ரோபிசம் அப்படின்னா இந்த போலன் கிரெயின்ஸ் இந்த ஓவரிய நோக்கி போற மூமெண்ட்டை தான் நம்ம கீமோட்ரோபிசம்னு சொல்லுவோம். அடுத்து கலாசார். கலாசார் எதால காசு ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஸோ லேஷ்மேனியா டோனோவாண்டிங்கிற ஆர்கானிசமால தான் கலாசார்ன்ற டிசீஸ் ஆகுது. அடுத்து ஆர்எச் விட்டேக்கர் கிளாசிஃபைட் லிவிங் ஆர்கானிசம் இன்டு எத்தனை கிங்டமா கிளாசிஃபை பண்ணியிருப்பாரு அப்படின்னா 5 கிங்டம். கிங்டம் புரோட்டிஸ்டா, மொனேரா, பிளான்டே, அனிமேலியா, ஃபங்கை. இது 5 கிளாசிஃபிகேஷனையும் கொடுத்துருப்பாரு. ஸோ மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, கிங்டம் பிளான்டே அண்ட் அனிமேலியா. அடுத்து in human beings, sex is determined by sex chromosomes X and Y. The female human is represented by sex chromosomes XX. அதாவது மொத்தம் நம்ம மனிதர்களுக்கு எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா 23 pairs of chromosomes இருக்கும். அதாவது 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். இதுல 22 ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். 22 pairs ஆட்டோசோம்ஸ்னும் ஒரு பேரை செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரோமோசோம் ஃபீமேலுக்கு XX இருக்கும், மேலுக்கு XY இருக்கும். அப்போ ஃபீமேலுக்கு XX. ஸோ வாட் இஸ் போட்டோட்ரோபிசம்? போட்டோட்ரோபிசம்னா என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் டுவர்ட்ஸ் லைட். இதை இப்போ தான் பார்த்தோம். செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கத்தை தான் நம்ம போட்டோட்ரோபிசம்னு சொல்றோம். அடுத்து ஃபெர்மெண்டேஷன் இஸ் சிமிலர் டு ஃபெர்மெண்டேஷன். நொதித்தல் எதற்கு இணையாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இணையாக இருக்கும். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னா, ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜன் இடம் பெறலைன்னா அதை நம்ம ஆனரோபிக்னு சொல்லுவோம். ஏரோபிக்னா இப்போ ஆக்சிஜனை உள்ளடக்கிய ரெஸ்பிரேஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே தான் இங்கேயும் ஃபெர்மெண்டேஷன்லயும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ அது இல்லாம நொதித்தல்ல என்ன நடக்கும், குளுக்கோஸ் எத்தனாலா கன்வெர்ட் ஆகும். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல என்னதான் நடக்கும், குளுக்கோஸ் எத்தனாலா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபெர்மெண்டேஷன் எதுக்கு இணையா இருக்கும் அப்படின்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு இணையா இருக்கும். அடுத்து ஆல் த ஆர்டரிஸ் ஆர் கேரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸெப்ட். அதாவது எல்லா ஆர்டரிஸுமே, ஆர்டரிஸ்னாலே அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும், அதாவது தூய ரத்தத்தை தான் கேரி பண்ணும். ஆனா ஒரே ஒரு ஆர்டரி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். அது எங்க இருக்கும் அப்படின்னா ஹார்ட்ல இருக்கும். ஸோ அந்த ஆர்டரி பேரு பல்மனரி ஆர்டரி. மிச்ச ஆர்டரி எல்லாமே என்னதான் கேரி பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். அதே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை யார் கேரி பண்ணுவாங்க அப்படின்னா வெயின்ஸ். ஒரே ஒரு வெயின் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். அது யாரு அப்படின்னா பல்மனரி வெயின். பல்மனரி வெயின். ஓகே. அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், வாட் ஹேப்பன்ஸ் இன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதாவது ஆக்சிஜனேற்ற விளைவில் என்ன நிகழ்கிறது, ஒடுக்க விளைவில் என்ன நிகழ்கிறது. அதாவது ஆக்சிஜனேற்றம் என்றால் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸை இழந்தாதான் அது ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸை ஏற்கிறது தான் நம்ம ஒடுக்க விளைவுன்னு சொல்லுவோம். அடுத்து ஹையஸ்ட் வேவ்லென்த். எந்த கலருக்கு ஹையஸ்ட் வேவ்லென்த் இருக்கும் அப்படின்னா ரெட் கலர். ஸோ WebGR இதுல ரெட் கலர்ஸை ஹையஸ்ட் வேவ்லென்த் உள்ள அலைநீளம் கொண்ட கலர்னு சொல்லுவோம். அதே லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரெட்டுக்கு தான் இருக்கும். as ஃப்ரீக்வன்சியும் வேவ்லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கனால யாருக்கு ஹையஸ்ட் வேவ்லென்த்தோ அவங்களுக்கு தான் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால தான் நமக்கு டிராஃபிக் லைட்ஸ்ல ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட்டுன்றத ஹையஸ்ட் வேவ்லென்த் இருக்கனால ஸோ எங்க இருந்தாலும் நல்லா தெரியும். அதனால ரெட் ரேஸ்க்கு ஹையஸ்ட் வேவ்லென்த் இருக்கு. அடுத்து ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஈக்குவேஷன். எது கரெக்ட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ எந்த ஈக்குவேஷன் கரெக்ட், ஓம்ஸ் லா படி V is equal to IR கரெக்ட். அதே பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டூ கரண்ட், இதுவும் கரெக்ட். ஏன் இது தப்பு, F is equal to M into A, MV ஸ்கொயர் கிடையாது. ஸோ இது தப்பு. ஸோ H is equal to VIT.
இப்போ இந்த கேஸ்ல நம்ம விக்கு பதிலா v is equal to IR சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா h is equal to I square RT ன்னு வரலாம். இல்ல அப்படின்னா h is equal to v by r சப்ஸ்டியூட் பண்ணா I is equal to v by r சப்ஸ்டியூட் பண்ணா v square by r into t ன்னு வருமே தவிர v square IT ன்னு வராது. ஸோ அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். அடுத்து ரெட் லைட் ஹாஸ் அ வேவ் லென்த் ஆஃப் 7000 ஆங்ஸ்ட்ராம். அதே நானோமீட்டர்ல நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர் தான் நம்ம ஆங்ஸ்ட்ராம்னு சொல்லுவோம். இதே நானோமீட்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 10⁻⁻9 மீட்டர்ஸ். அப்போ 7000 into 10⁻⁻10 700 into 10⁻⁻9 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து the element which is an essential constituent of all organic compounds belongs to எந்த குரூப்னு கேக்குறாங்க. அதாவது அனைத்து கரிம சேர்மங்களின் அடிப்படையான தனிமம் எந்த தொகுதியில் உள்ளது? எந்த தொகுதியில் இருக்கும்? 14th குரூப். 14th குரூப்ல யார் இருப்பாங்க? கார்பன். ஸோ கார்பனை தான் சொல்றாங்க. எல்லா எசென்ஷியல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கும் ஒரு எசென்ஷியலான கான்ஸ்டியூவன்ட் யார் அப்படின்னா கார்பன். எந்த குரூப்ல இருக்கு அப்படின்னா 14th குரூப். பீரியாடிக் டேபிள் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து which of the following is used as an anesthetic? anesthetic அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு மரத்து போகிறதுக்காக ஒரு ஊசி போடுவாங்க. அதை தான் நம்ம அனஸ்தீஷியா இல்லை அனஸ்தெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரக்கோட குரூப்புக்கு பேர் தான் அனஸ்தெட்டிக்ஸ். ஸோ அதில் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குளோரோஃபார்ம், CHCl3, அதாவது குளோரோஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆடிபிள் ரேஞ்ச் ஃபார் ஹியூமன் இயர், அதாவது மனுஷங்களால எவ்வளோ கேட்க முடியும், ஒலியின் அதிர்வெண் எவ்வளவா இருந்தா மனிதர்களால கேட்க முடியும் அப்படின்னா 20 to 20,000 ஹெர்ட்ஸ். இதை எப்படி சொல்லலாம்னா 20 ஹெர்ட்ஸ் to 20 கிலோ ஹெர்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோதான் மனிதர்களால கேட்க முடியும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது அல்ட்ராசோனிக் சவுண்டு இல்லைன்னா அல்ட்ரா சவுண்டுன்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸ் கீழே இருந்துச்சுன்னா அதை இன்ஃப்ரா சவுண்டுன்னு சொல்லுவோம். அடுத்து consider the following statement. assertion கொடுத்து ரீசன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் assertionல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா diamond is not a good conductor of electricity. கரெக்ட். அதே it has no free electron. ஸோ ஏன் கண்டக்ட் பண்ண முடியல டைமண்ட்னால அப்படின்னா இது ஒரு ஹார்டஸ்ட் மெட்டல். இதை சுத்தி மெட்டீரியல். ஸோ இதை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து பைண்டா இருக்கும். எலக்ட்ரிசிட்டினாலே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தானே எலக்ட்ரிசிட்டி வரும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லை, அதனால இட்ஸ் நாட் அ குட் கண்டக்டர். அப்போ ரெண்டுமே கரெக்ட். அப்போ போத் A and R are true. R is the reason for A. அடுத்த கொஸ்டின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எந்த வேவ்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ குறுக்கலைகளா நெட்டலைகளான்னு பார்க்கும்போது டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அதே சவுண்ட் வேவ்ஸ் என்ன அலைகள் அப்படின்னு பார்த்தா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், அதாவது நெட் அலைகள். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து என்ன அலைகளால் ஆனது? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால ஆனது. அடுத்து the important heat trapping gas in the atmosphere, அதாவது ஹீட் ட்ராப்பிங் கேஸ் யாரு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் கார்பன் டை ஆக்சைடுனால தான். அதனால தான் அது ஹீட் ட்ராப்பிங் கேஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் choose the correct option which differentiates a vector and scalar. வெக்டாருக்கு ஸ்கேலாருக்கு என்ன வித்தியாசம்ன்றத எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுதோ அந்த ஆப்ஷனை கரெக்ட்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். ஸோ வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அது எங்க காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போத் ஆர் நாட் கம்பேரபிள்ன்றது தப்பு, போத் ஆர் சேம்ன்றது தப்பு. அப்போ வெலாசிட்டி வில் ஹாவ் both magnitude and direction, but speed doesn't have direction. so ஸ்பீடுக்கு வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே வெலாசிட்டி மேக்னிடியூடையும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அதாவது திசையும் மதிப்பிடப்படும், அதோட வேகத்தோட அளவையும் மதிப்பிட முடியும். அதனால அதை நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் வெலாசிட்டியை. ஸோ இதுதான் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் a metallic wire of resistance 5 ohm, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 ohm கொடுத்துருக்காங்க. அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 10 வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் எவ்வளவோ பவர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? V is equal to IR. அப்போ I is equal to V by R. V எவ்வளோ? 10. அதே R வந்து 5. ஸோ 2 ஆம்பியர்.
ரெண்டு 2 ஆம்பியர் இருக்கு. ஸோ பி அண்ட் டி. பி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு வி இன்டு ஐ. ஸோ வி வந்து 10, ஐ வந்து 2. ஸோ 2 watts, which is 2 into 10, 20 watts. ஸோ நம்ம 2 ampere and 20 watts இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 4 resistors of resistance R each are connected in parallel. The effective resistance, அதாவது எல்லா ரெசிஸ்டர்ஸையும் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா 1/RP, அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/R + 1/R + 1/R + 1/R. ஸோ என்ன பண்ணலாம், 6 காமனாக இருக்குது. ஸோ இந்த 4 ஆட் பண்ணால் 4 வரும். 1/RPன்றது 4/Rனா அப்போ RPன்றது R/4. அப்போ R/4 தான் கரெக்டு. இப்போ இதே சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா R series is equal to R plus R plus R plus R, which is 4R. ஸோ சீரீஸ்னா 4R, அதே பேரலல்னா R/4. ஸோ இதுதான் PYQs டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நடக்க போகுது. எப்போ அப்படின்னா September 8, 2024, அதாவது சண்டே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நம்ம அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ போத் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் கொடுக்குறோம், ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் கொடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து அகாடமி நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப் 2, 2A எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறைய PYQs டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.